மேட்ச்ல வின் பண்ணி இந்தியா ஆப்கானிஸ்தானை ஓடிஐ சீரீஸ்ல ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல ஆல்ரெடி நம்ம சீரீஸை வின் பண்ணிட்டோம். ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை வின் பண்ணி எப்படியாவது ஆறுதல் வெற்றி அடைய பார்ப்பாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் 218 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நான் ஸ்டார்டிங்ல மாத்தி மாத்தி அவங்களுக்கு விக்கெட் போயிடுச்சுங்க. குர்பாஸ், ஜர்தானு, ரஹ்மத்துன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு கட்டத்துல ஹஸ்மத்துல்லா இவங்க 2 பேரும் தான் வந்து நல்ல இன்னிங்ஸ குடுத்தாங்க. ஹஸ்மத்துல்லா செஞ்சுரி அடிக்க, ஹஸ்மத்துல்லா ஹாஃப் செஞ்சுரி அடிக்கன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் ஏதோ ஓரளவுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸ வந்து குடுத்தாங்க. ஒரு கட்டத்துல இவங்களும் அவுட் ஆனனால, ஆப்கானிஸ்தானால தாக்கு பிடிக்கவே முடியலங்க. வெறும் 45வது ஓவர்லயே 218 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த ஸ்கோர பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டரு. ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்ன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும், ரோஹித் சர்மாவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்ப போட்டு அசத்துனாங்க. ரோஹித் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடிக்க, ஜெய்ஸ்வாலும் வந்து செஞ்சுரி நோக்கி போகும்ன்னு சொல்லிட்டு, வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து குடுத்தாங்க. ஒரு கட்டத்துல நபியோட பால்ல ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா ஜெய்ஸ்வால் நான் செஞ்சுரி அடிச்சு அசத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாரு. அவரும் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இந்தியாவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. 29வது ஓவர்ல இந்த மேட்சை வந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு மேட்சை நம்ம கம்ஃபர்டபுளா வின் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா தான். பிரசித் கிருஷ்ணா நல்ல ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுல இவருக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து 3 கேட்ச், அதுவும் ஹேட்ரிக் கேட்சை வந்து பிடிச்சிருக்காருங்க. அது எல்லாமே பிரசித் கிருஷ்ணா போட்ட பால் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூப்பரான ஃபீல்டிங் வந்து பண்ணியிருக்காரு. இதனாலதான் இன்னைக்கு மேட்ச்ல ஆப்கானிஸ்தானை வெறும் 218 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நாங்க அசால்ட்டா சேஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் நொறுக்கி தள்ளனால இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை வின் பண்ணனால ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஓடிஐ சீரீஸை 3-0 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வின் பண்ணி ஆப்கானிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம். இப்ப ஆப்கானிஸ்தான் பாவங்க, இந்த மேட்சையாவது வந்து வின் பண்ணி ஆறுதல் வெற்றி அடையலாம் நினைச்சாங்க. கடைசி மேட்ச்லயும் வந்து தோத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.